இந்த பாட்டி துப்பாக்கி எடுத்து இவங்களோட மருமகனை நோக்கி 15 தடவை சுடுறாங்க. 12 புல்லட் அவங்க மருமகனுடைய உடம்புக்குள்ள இறங்கியிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, "எப்பா இதான் எங்க வீட்ல டெய்லி நடந்துட்டே இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க." சிந்தியா அப்படின்ற இவங்களுடைய பொண்ணான லாராவை ஜியோவார்ட் அப்படின்ற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி இவங்க பொண்ணை திட்டுறது, இவங்களோட பேர பசங்களை திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன நாள்ல வந்து பண்ணிட்டே இருந்திருக்காரு. இவங்களோட மட்டும் நிப்பாட்டாம இவங்களோட மாமியாரே வந்து என்னங்க இப்படிலாம் பண்றீங்க, ஏங்க அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறது மட்டும் இல்லாம அவங்கள கலாய்க்கவும் செஞ்சுட்டே இருப்பாராம். இது ரொம்ப வருஷமா மருமகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டே வராங்க. பிப்ரவரி 11, 2014 அப்ப இவங்க பேர பசங்களுடைய ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்காக அந்த ஃபேமிலியா கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கப்ப இவங்க பாட்டி ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. வந்த உடனே ஏங்க இந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டா ஃபங்க்ஷனுக்கு வருவீங்க, நம்ம ஃபேமிலியை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறது, திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சட் ஆஃப் ஆக்ஷன்ஸை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப வருஷமா அந்த பாட்டி அவங்களோட கோவத்தை அடக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, டக்குன்னு இவங்களுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போயிட்டு 0.38 கேலிபர் கன் எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 10 புல்லட் எடுத்துட்டு வராங்க. இந்த கன்ல 5 புல்லட் தான் மேக்ஸிமம் லோட் பண்ண முடியும். அப்படி எடுத்துட்டு வந்த இவங்களோட மருமகனை பார்த்து ஃபர்ஸ்ட் 5 தடவை ஷூட் பண்றாங்க. செகண்ட் ரீலோட் பண்ணி 5 தடவை ஷூட் பண்றாங்க. மூணாவது ரீலோட் பண்ணி 5 தடவை ஷூட் பண்றாங்க. 15 புல்லட்ல 12 புல்லட் இவங்களோட உடம்புல இறக்குது. இது சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க பொண்ணுகிட்டே பேர பசங்க கிட்டே எதுவுமே நடக்காத மாதிரியான விஷயத்தை மறைச்சிக்கிட்டு அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனால கலந்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு தெரியுது உங்களோட வைஃபுக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி இந்த லேடியை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. கோர்ட்ல விசாரிக்கிறப்ப இந்த காரணத்தை சொல்றாங்க, ஏங்க இதெல்லாம் டெய்லி எல்லாரோட வீட்டிலும் நடக்கிறதாங்க, இதுக்கெல்லாமா துப்பாக்கி எடுத்து சுடுவீங்க, உங்களை மன்னிக்கலாம் முடியாது, ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.